ஹலோ ஆல், வெல்கம் டு ஏஐ தமிழ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் தெரிஞ்சிருக்கும் எப்படி ஒர்க் ஆகும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சப்செட்ஸ் என்ன, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அந்த மாதிரி மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். பட் நாங்கள் என்ன இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோன்னா, எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு கேமில் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் எடுத்துக்க போகிற கேம் வந்து ஃப்ளாப்பி பேர்ட் கேம் பற்றி மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பேர்டு இருக்கும், அந்த பேர்டை வந்து நம்ம வந்து பறக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். இது ஆப்போசிட்டில் வர ஆப்ஸ்டக்கல்ஸை தாண்டி நாம் போகணும். ஸோ இதுதான் ஒரு ஜென்ரலாக ஃப்ளாப்பி பேர்டோட கேம் மெயின் ஏம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேர்ன் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விளையாடுச்சுன்னா எப்படி விளையாடும் அப்படின்னு தான் நம்ம ஒரு டெமோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி என்கிட்ட கோட் இருக்குது, அந்த கோடை வச்சு உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி ரன் ஆகுதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில பேக்கேஜஸ் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது என்னென்ன பேக்கேஜ்னு டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டெமோ வீடியோவை நாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்கிட்ட 2 ஃபைல் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளாப்பி பேர்ட், இன்னொன்று வந்து visualize.py. ஸோ 2 பைத்தான் ஃபைல் இருக்குது. visualize.py வந்து அந்த கிராஃபிக்கல், நான் கோட் ரன் பண்ணால் உங்களுக்கு டெமோ வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகும். அந்த டெமோக்கெல்லாம் வந்து visualize.py யூஸ் பண்ணுறேன். பட் ஃப்ளாப்பி பேர்டுங்கிறத வந்து மெயின் பேக்கேஜ் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெமோ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் கோடை. இங்கே வந்து எனக்கு ஒரு சில பேக்கேஜஸ் இருக்குது. இம்பார்ட்டன்டான பேக்கேஜ் என்னென்னு பார்த்தா பைகேம், பைகேம் வந்து இம்பார்ட்டண்டான பேக்கேஜ். ஸோ பைகேம் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு கேம் டெவலப் பண்ணுறதுக்கு, இல்லைனா வந்து ஒரு மல்டிமீடியா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பைகேம் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ பேசிக்காக இது வந்து பில்ட் ஆன் டாப் ஆஃப் த எஸ்டிஎல்னு சொல்லுவாங்க. எஸ்டிஎல்னால் ஒன்றும் இல்லை, சிம்பிள் டைரக்ட் மீடியா லேயர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து எஸ்டிஎல்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து பைகேம் வந்து டு டெவலப் அண்ட் கேம் இல்லைனா மல்டிமீடியா ஆப்ஸ். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான பேக்கேஜ்னா இம்போர்ட் நீட். ஸோ இதோட எவாலுவேஷன் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். ஓகேவா? ஸோ ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்னால் ஒரு சிம்பிள் அல்காரிதம் டீப் லேர்னிங்கில். ஸோ அதோட எவாலுவேஷன் தான் NEAT. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு வந்து இம்போர்ட் விசுவலைஸ் யூஸ் பண்ணுறேன். இம்போர்ட் விசுவலைஸ்னால் என்னோட ஆல்ரெடி எங்கிட்ட பேக்கேஜ் இருக்குது, விசுவலைஸ் பேக்கேஜ். இது வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன் என்னோடய மெயின் ஃபைலுக்கு. அது சிம்பிள் பியூர் பைத்தான் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? லைக் நீங்கள் ஒரு கிராஃப் விசுவலைஸ் பண்ணோன்னா இதை நான் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணி விசுவலைஸ் பண்ணி காட்ட போகிறேன். பேசிக் பேக்கேஜஸ் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் ரன் பண்ணி உங்களுக்கு டெமோ காட்டுறேன், அது எப்படின்னு பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறதுக்கு அனகோண்டா ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி அனகோண்டா நேவிகேட்டர் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கங்க. ஸோ அனகோண்டா நேவிகேட்டர், அனகோண்டா ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நான் வந்து பைத்தான் பேக்கேஜ் ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து டைரக்டரி சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா என் கோட் வந்து வேற ஒரு டைரக்டரியில் இருக்குது. இந்த டைரக்டரிக்கு நான் ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணணும். ஸோ அந்த டைரக்டரி நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, அதில் போய் CD ஸ்பேஸ் அண்ட் தென் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ டைரக்டரி சேஞ்ச் பண்ணிட்டேன். டைரக்டரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் பைத்தான் ஸ்பேஸ் என்னோடய மெயின் ஃபைல் நேம் என்னென்னா flappybird.py. ஓகேவா? ஸோ நான் flappybird.py பைத்தான் ஸ்பேஸ் flappybird.py கொடுத்து ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து GUI ஜென்ரேட் ஆகி எனக்கு வந்து உங்களுக்கு டெமோ வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ஸ் எனக்கு வந்து 0 இருக்குது. அலைவ் வந்து 36. அலைவ் 36னால் ஒன்றும் இல்லை, என்னோடய பேர்ட்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆன பேர்ட்ஸ் வந்து 36 பேர்ட்ஸ் இருக்குது. இந்த 36 பேர்ட்ஸில் எதெல்லாம் வந்து அப்டக்கல்ஸில் மோதுதோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகி லாஸ்ட் 2 or 3 பேர்ட்ஸ் வச்சு இது வந்து எனக்கு வந்து அப்டக்கல்ஸ் வந்து ஒன்று தாண்டி போகும். ஓகேவா? ஸோ இதுதான் அலைவ் மீனிங். தென் ஸ்கோர் வேல்யூ, ஈச் அண்ட் எவ்ரி அப்டக்கல்ஸுக்கு ஒரு ஸ்கோர் வேல்யூ. ஓகேவா? ஸோ நான் இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன், பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் வந்து அப்டக்கல்ஸில் மோதி செத்துடுது.
அதுக்கப்புறம் எனக்கு வந்து அலைவ் ஒன்று தான் இருக்குது. மித்த பேர்ட்ஸில் லேர்ன் பண்ணதை வச்சு இந்த ஒரு பேர்ட்ஸ் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அப்டக்கல்ஸில் பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்சிஸில் எனக்கு வந்து 37 அலைவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. அதில் எல்லாமே செத்துருச்சு. நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக நோ டைம் ஐட்ரேஷன் ஆகி நெக்ஸ்ட்டில் 20 பேர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி ரன் பண்ணுறேன். இதில் 10 செத்துருச்சு. இப்போ எகைன் இப்போ 6 இருக்குது, 4 இருக்குது, தென் 4, இப்போ 4 மட்டும் போயிட்டுருக்கு. ஸோ இதில் எனக்கு வந்து எல்லாமே செத்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ஸ் வந்து 2க்கு சேஞ்ச் ஆகி நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஐட்ரேஷன்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். பட் ஐ திங்க் இது வந்து மேக்ஸிமம் ரொம்ப தூரத்துக்கு போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து 2 ஜென்ஸஸ் எனக்கு வந்து ஐட்ரேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கிட்ட டேட்டா வந்து நல்லா இப்போ ட்ரெயின் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப தூரம் இந்த பேர்ட்ஸ் வந்து பறக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏஐ லேர்ன் பண்ணி உங்களுக்கு வந்து பேர்ட்ஸ் பறக்கும். ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் subscribe the channel. Thank you all.